ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கம்பு கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன். இந்த கம்பு கொழுக்கட்டை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழு கம்பு தான் நான் எடுத்து இதை வந்துட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா செவக்க வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கி அப்படியே சல்லடையில் வந்து சலிச்சு எடுத்துருங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதை எடுத்து அதார வச்சுக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் கார கொழுக்கட்டைக்கு நம்ம என்னென்ன போட்டு தாளிக்குவோமோ அதே தாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டாலும் போடலாம், பச்சை மிளகா போட்டாலும் போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் சின்னதாக, கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அந்த மாவில் கொட்டி நல்லா வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி. இப்போ 1 கப்பு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வந்துட்டு அந்த சுடு தண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொழுக்கட்டை நம்ம கையில் பிடிக்க வர அளவுக்கு மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு, நார்மல் இட்லி தட்டில் வந்து நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரியே கொழுக்கட்டையை வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பானையில் வந்து வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா அட்டகாசமான சூப்பரான ஒரு கம்பங்கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடும். கம்பு வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாக்கா. அப்படிங்கிற பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கம்பங்கொழுக்கட்டை ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அவங்களுக்கு கம்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் எங்கெங்க பிடிக்குது? நம்ம போய் கடையில் போய் பேக்கரியில் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாக்கா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்லாம். 40 வயசு தாண்டிடுச்சா இது மாதிரியெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க. டாக்டர் சொல்கிறாங்க. வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, மாமியார் மாமனார் அப்பா அம்மா இருப்பாங்க, செஞ்சு இது மாதிரி ஈவினிங் டயத்தில் நம்ம கொண்டே ஒரு காஃபி கொடுத்து இந்த 2 கொழுக்கட்டையை கொண்டே கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் இதை பழக்கணும். ஆனால் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. என் வீட்டில் உள்ள குழந்தையே தொட மாட்டேங்குது. சரிங்க, செஞ்சு பாருங்கள். கம்பங்கொழுக்கட்டை அட்டகாசமாக இருந்துச்சு. நான் ஒரு 4 கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் அரைச்ச சட்னி இருந்தது, அதை தொட்டு சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டேங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிங்க.